அருமை இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினத்தில் நம்ம வேத வசனத்திலிருந்து ரகசியங்களை குறித்து, வேத வசனம் அநேக வசனங்கள் இருக்குது, ஆனால் ரகசியம், மகா ரகசியம், அந்த ரகசியத்தை குறித்து நம்ம இன்றைய தினத்தில் படிக்க இருக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7லிருந்து 9 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் அந்த வசனம் 1 கொரிந்தியர், வேதாகமம் இல்லாதவர்கள் நீங்கள் கூகுளில் போய் டைப் செய்து கொள்ளலாம். 2வது அதிகாரம் 7லிருந்து 9 நான் வாசிக்கிறேன். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதும் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். உலக தோற்றத்திற்கு முன்னாடியே முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய மகிமைக்கென்று வைக்கப்பட்ட அந்த ரகசியம் என்ன? அந்த ரகசியம், அடுத்த வசனத்தை படிக்கிறேன். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. தேவனுடைய அன்பை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் கடவுள் எவ்வளவு நம்ம பேரில் அன்பாக இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற வசனத்தை நம்ம அநேகர் பார்த்துருக்கிறோம். ஆனால் வேதத்தின் பிரகாரம் தேவன் மிகவும் அன்புள்ளவர். அந்த அன்பின் ரகசியத்தை இந்த வசனம் சொல்லுது. என்ன வசனம்? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7லிருந்து 9 வரைக்கும் உள்ள வசனங்கள். அப்போ என்னன்னா, இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் குறித்து வைத்து கொள்ளுங்க. இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள்னா ராஜாவாகிய பிலாத்துவோ தளபதிகளோ அவர்கள் யாருமே அல்ல. இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாக சாத்தானை குறிக்கிறது. எல்லாரும் வேத வசனத்தை திருப்பி கொள்ளுங்க. யூதா புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தின புஸ்தகத்துக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த புஸ்தகத்தை திருப்பி கொண்டால் யூதா 1:6 இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தின் அடைத்து வைத்திருக்கிறார். அப்போ சாத்தான் தூதன், நான் போன பிரசங்கங்களில் சொன்ன பிரகாரம் சாத்தானுடைய கூட்டம், தேவ தூதன் 1/3 பங்கு இழுத்து கொண்ட அந்த கூட்டம் இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு சாத்தானுடைய ஆதிக்கம் பயங்கரமாக இருக்கிறது. விக்கிரக ஆராதனை, வேசித்தனம் போன்ற காரியங்கள், தீய காரியங்கள் இன்றைக்கு அதிகமாக நம்ம உலகத்தில் பார்க்குறோம். கெட்ட விஷயங்கள் அதிகம் இருக்கிறது. அப்போது சாத்தானுடைய கிரியைகள். அப்போ யார் பிரபஞ்சத்தில் பிரபுனா? பிசாசு. அவர்கள் தேவனுடைய அன்பை அறியவில்லை, பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை அறியவில்லை. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த அன்பை அறியாதது நிமித்தமா சாத்தான்களுக்கு தேவனுடைய அன்பு புரியல. பிசாசு தேவனுடைய இடத்தை பிடிக்கணும், அதாவது ஆண்டவர் தெய்வம் என்கிற ஒரு ஸ்தானத்தை பிசாசு பிடிக்கணும்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக ஆசைப்பட்டான். ஆனால் அவனுடைய உள்ளான அந்த மனசு தேவனுடைய அன்பை ருசி பார்க்கவில்லை. இதை இன்னும் நான் விளக்கமாக பைபிள்லேருந்து சொல்லணும்னா, மார்க்கு 15வது அதிகாரம் 13லிருந்து 15 வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தா புரியும். ஏன்னா சிலுவையில் அறையும்னு யூதர்கள் சொன்னாங்க. அதே போல் பிலாத்து அவரை மனசு இல்லாமல் ஒப்பு கொடுத்தாரு. கல்வாரி சிலுவையின் கீழ் பிலாத்து அந்த சட்டத்தை ஏற்றினார். அப்போது யூதர்கள் பின்னாடி யார் கிரியை செய்தது? சாத்தான். அவர் அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் செய்தது நிமித்தமாக அவர் தன்னைத்தானே தேவன் என்று சொல்லி கொண்டார் என்று சொல்லி மக்களின்
குற்றச்சாட்டு, யூத மக்களின் குற்றச்சாட்டு. அதே போல என்ன பண்ணா சாத்தான் பரலோகத்துல சவால் விட்டான். நான் உன்னதமானவருக்கு ஏறுவேன், தேவனுடைய ஸ்தானத்தை பிடிப்பேன்னு சொல்லி தேவன் தன்னை படைச்ச தேவத்துக்கிட்டே சவால் விட்ட அந்த பிசாசு அதே இதுவை அவர் தெய்வமாக மனித அவதாரம் எடுத்து வந்தார். ஆனால் அவருக்கு கிடைத்த பேர் என்னன்னா கெட்ட பெயர் தான். இவர் பாவிகளோட சாப்பிடுறாரு, விபச்சாரக்காரங்களோட இவருக்கு ஐக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லி மக்கள் இவரை ரொம்ப ஆண்டவரை தீமையா பேசுனாங்க. அப்போ இதுல இருந்து கவனிக்கும் பொழுது அவர் பாவிகளை ரட்சிக்க வந்தார். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்தார். அப்போ ஆண்டவரே சொல்றாரு, நான் நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கவே வந்தேன்னு சொன்னாரு. தப்பு பண்ணவனை தான் நான் தேடி வந்தேன், ரொம்ப நல்லவனை நான் தேடி வரல. யாருமே நல்லவர்கள் அல்லன்னு நான் போன பிரசங்கங்கள்ல சொன்னேன். நீதிமான் ஒருவனும் அல்ல, எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள். அப்போ பாவத்துடைய தாக்கம் இந்த பூமியில வந்ததுனால இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில மரித்தார். இதை நடக்கணும், இது தீர்மானம், தெய்வத்துடைய தீர்மானம். அதனால அநேக சோதனைகள், அநேக போராட்டங்கள் ஆண்டவரும் சகிச்சாரு. அதை நான் முன்னாடி பிரசங்கங்கள்ல விளக்கமாக சொல்லியிருக்கேன். இப்பொழுது பார்க்கும்பொழுது மார்க்கு 14:38 பார்த்தா அந்த சம்பவத்தை நான் படித்தே ஆகணும். மார்க்கு 14:38 14வது அதிகாரம் 38வது வசனத்துல இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளதுதான் என்றார். இந்த வார்த்தை யார் சொல்றானா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆவி உற்சாகம், மாமிசம் பலவீனம். ஆவினா நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆவி, இது மேல் சரீரம். அப்போ ஆவியானது உற்சாகமா இருக்கும், மாமிசம் விழுந்து போகக்கூடிய ஒரு மாமிசம். நம்ம சரீரம் சில சமயம் பலவீனமானது, தவறுகள் செய்வோம், பலவிதமான மாமிச எண்ணங்கள் நம்மளுடைய இருதயத்தையும் சிந்தையும் தாக்கும். அப்போ சொல்றாரு, சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ அவருக்கு சோதனை நேரம் மட்டும் இல்லை, இன்றைக்கு நாமளும் இயேசு கிறிஸ்துவை போல பாடுகள் வரும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன், நான் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற உங்கள் அனைவருக்கும் என்ன சொல்றாருன்னா, சோதனைகள் வேதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், உறுதியா இருங்க, உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். அப்போ அவருடைய சோதனை கல்வாரி சிலுவையில் அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போகும் முன்பதாக ரொம்ப வியாகுலத்தோட அந்த தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணும்பொழுது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருத்துளிகளாக விழுந்தது. அப்போ என்னன்னா, அவர் அந்த உபத்திரவத்தை நினைத்து ரொம்ப தன்னை ப்ரெஷராக ஒரு அழுத்தம் அவரை அழுத்துச்சு. அந்த பாடுகள், அந்த சோதனைகள், அவர் கல்வாரி சிலுவையில் மறிக்க போறாரு, ஆணியை வச்சு அடிக்க போறாங்க, முள்முடி வச்சு சூட போறாங்க, அநேக அவமானங்கள் நிந்தைகள் அவருக்கு வரப்போகுதுன்னு முன்னையும் நம்ம எப்படி ஒரு விஷயத்தை குறித்து பயப்படுவோமோ, ஒரு பிரச்சனையை நினச்சி பயப்படுவோமோ, அதே போல் அவருக்கு அந்த பாரமானது அன்றைய தினத்தில் அவர் அழுத்துச்சு. இன்றைக்கு எல்லாரும் அவரை பரிசுத்தர், தேவ தூதர்கள் சொல்கிறாங்க, மூப்பர்கள் சொல்கிறாங்க, விசுவாசம், நாம் எல்லாரும் ஆண்டவரை தொழுகிறோம். காரணம், அவர் செஞ்ச மிகப்பெரிய தியாகம், சிலுவையில் நமக்காக உயிர் கொடுத்த அந்த பெரிய தியாகம். மத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய பிறப்பிலிருந்தே சோதனை ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் ஆரம்பம் சோதனை, அவர் கல்வாரி சிலுவையில் மரிக்கிற வரைக்கும் சோதனை, உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது அவர் வெற்றி. சாத்தான் தோற்று போகிறான், இயேசு கிறிஸ்து ஜெயிக்கிறார். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை அறியணும், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நேசிக்கிறீங்களா? இயேசுவுக்காக வாழணும்னு விரும்புகிறீங்களா? அநேக உபத்திரவங்கள், சோதனைகள் வரும். இயேசு கிறிஸ்து பிறப்பிலிருந்தே அவருக்கு ஆரம்பித்த சோதனை, அவருடைய வாழ்க்கை சிலுவையில் அவர் மரிக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை அவரை வாட்டுச்சு. ஆனால் அந்த பிரச்சனை அவரை ஒன்றும் செய்ய முடியல.
மூன்றாம் நாள் உயிர் தெழுந்த பொழுது அவர் எப்படின்னா தெய்வமாக தன்னுடைய முழு வல்லமையை காட்டினார். எந்த மனுஷனாலையும் அந்த மாதிரி உயிரோடு எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அவர் உயிர் தெழுந்தார். அதுதான் மிகப்பெரிய ஒரு காரியம். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சோதனைகள் வரும், வேதனைகள் வரும். அந்த ரகசியத்தின் மிகப்பெரிய ரகசியம், நான் முதல்ல சொன்ன வசனத்தின் பிரகாரம் ரகசியம் என்னன்னா, மகா ரகசியம் தேவன் அன்பாக இருக்கிறார் என்பதுக்குரிய ரகசியம். நம்ம பாவிகளா இருக்கும் பொழுது ஆதாம் ஏவாள் தப்பு செய்வாங்கன்னு தெரிஞ்ச என்ன பண்ணாரு, ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ணாரு. பரிகாரம்னா அவங்க செஞ்ச தவறுக்காக, மனுஷன் செய்த பாவத்துக்காக கடவுள் மனிதனாக மரிக்க வேண்டும் என்ற தீர்மானம், அதை நிறைவேற்றினார். அந்த நிறைவேற்றது நிமித்தமாக தான் ஆண்டவர் தெய்வத்துக்கும் ஒரு இருதயம் இருக்கா, அவரும் அன்பானவரா அப்படின்ற ஒரு காரியம் பிரசித்தமாச்சு. இல்லைன்னா நம்ம யாரும் இயேசு கிறிஸ்துவை குறித்தோ அவருடைய சிலுவையை பற்றி குறித்தோ நம்ம பேச மாட்டோம். அவர் செஞ்ச தியாகத்திலேயே மிகப்பெரிய தியாகம் என்னன்னா, எந்த ஒரு தெய்வமும் ரத்தம் சிந்தி முள்முடி மாட்டி ஆணிகள் அடிக்கப்பட்டு கொடூரமான முறையில் மரித்ததே இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு பாடுகளுக்குள்ள போய் மரித்து உயிர்த்து இன்றைக்கும் பிதாவோட பரிந்து பேசுகிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக பரிந்து பேசுகிறார். அவகாசத்தை கேட்குறாரு. பாவ மன்னிப்பை நம்ம கேட்குறோம். அந்த பாவ மன்னிப்பு பின்னாடி யார் மன்றாட்டு ஜபமாக ஏறெடுக்கிறாருன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட மன்றாட்டு ஜபமாக ஏறெடுத்து நமக்கு கிருபையின் காலத்தை கூட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். சரி அப்படின்னு சொல்லி, அப்போ மிகப்பெரிய ஒரு அன்பின் வசனம் ஆகிய ரகசிய வசனம், மிகப்பெரிய ரகசியம். இது உலகத்துக்கு தெரியாது. இந்து முஸ்லீம் உள்ள சகோதரருக்கு இது குறித்த ஒரு அறிவு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நான் அவரை தெய்வமாக ஏற்றுக்கிறேன்றவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்த வசனத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பை நம்ம பார்க்கும் பொழுது, அவர் ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். யாருன்னா இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார், ராஜாவாக வரப்போறாருன்னு வேத வசனம் முன்கூட்டியே தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டது நிறைவேறப் போகுதுன்னு ஏரோது ராஜா, அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்துல ஏரோது ராஜான்னு சொல்லி ஒரு ராஜா அரசாண்டுகிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் அந்த விஷயத்தை கேட்கும் பொழுது அவருக்கு பதட்டம் ஆயிடுது, பயம் வந்துடுது. நம்ம ராஜ்யம் போயிடுமா, ஐயோ இவர் ராஜாவா வந்துட்டாருன்னா நம்ம ராஜ்யம் அழிஞ்சிருமேன்ற ஒரு கலக்கத்தோட அவர் இருக்கிறாரு. அடுத்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த ராஜா பின்னாடி என்ன செஞ்சாரு அப்படின்னும் பொழுது 16வது வசனம், அப்பொழுது ஏரோது நான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை, அவர் என்ன பண்ணாரு, சாஸ்திரிகளை அனுப்பி விடுறாரு. போய் அந்த குழந்தைய போய் பாருங்க, பெத்லகேம்ல பிறந்த அந்த குழந்தைய போய் பாருங்க, அது ராஜாவா பிறந்திருக்கிற குழந்தையா, இந்த யூதாவை ஆளுமா, இஸ்ரேவேல் ஆளக்கூடிய ராஜாவா அப்படின்னு சாஸ்திரிகள் அனுப்பும் பொழுது அந்த சாஸ்திரிகள் போயிட்டு அந்த குழந்தையை தொழுது கொண்டு வந்தாங்க. ஆனால் ராஜா கிட்ட வந்து விஷயத்த சொல்லலை, அப்படியே போயிட்டாங்க அந்த 3 சாஸ்திரிகள். அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ராஜாவுக்கு உண்மையால இல்லாததுனால ஏரோது ராஜாவை வஞ்சிச்சிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க. அதை பார்த்து அவர் என்ன சொல்றாரு, மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி, நான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். 2 வயசுல இருக்கிற எல்லா குழந்தைகளையும் வெட்டி போட சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கிறார் ஏரோது ராஜா. அப்போ ஏன்னா சாத்தானுடைய கிரியை இதுக்கு பின்னாடி இருக்கு. ஏரோது ராஜா செய்யலை, ஆனால் ஏரோது ராஜாவுக்கு பின்னாடி யார் செய்கிறா, பிசாசு. அநேக தூண்டுதலின் நிமித்தமாக சாத்தானுடைய கிரியைக்கு தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. அப்போ ஏரோது ராஜா என்ன பண்ணுறாரு, சாத்தானினுடைய திட்டத்தின்படி 2 வயசுக்கு உட்பட்ட எல்லாரையும் வெட்டி கொலை செய்யணும் அப்படின்ற சட்டத்தை போடுறாரு. அதுக்கப்புறம் நான் இன்னொரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 4வது அதிகாரம் 1-11 வாசிக்கும் பொழுது,
இயேசு கிறிஸ்து பிசாசினால சோதனைப்படுறாரு. அவர் வளர்ந்து ஞானஸ்தானம் எடுத்த பிறகு 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் அந்த வேலையில, சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ஜெபிக்கிற அந்த வேலையில சாத்தானுடைய சோதனை வருது. ஆவியானவர் நிறைச்ச பிறகு அப்போ 3 சோதனையில ஜெயிக்கிறாரு. நான் ஆல்ரெடி சொன்ன பிரகாரம் கல்லை அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொல்றான் சாத்தான். அதுக்கும் அவர் கீழ்ப்படியில. ஆலயத்தோடைய முற்றத்திலிருந்து கீழே விழுந்து குதி, ஏன்னா தேவதூதர்கள் உன்னை தாங்கிக் கொள்வார்கள்ல, சங்கீதம் 91 இருக்கிற அந்த வசனத்தை சுட்டி காட்டி மேலிருந்து கீழே குதிச்சு விட சொன்னா அதுக்கும் அவர் கீழ்ப்படியில. 3ஆவதா ஒரு காரியத்தை அவருக்கு சோதனையா வைக்கிறான். உலகத்துடைய எல்லா ராஜ்யமும், பொண்ணு வெள்ளி, இந்த உலகத்துல என்னென்ன புகழ், ஆஸ்தி, சொத்து, ராஜ்யம், ராஜாக்களுடைய சம்பத்து எல்லாத்தையும் காட்டுறான். ஆனா இயேசு கிறிஸ்து அதுக்கு மயங்கவே இல்லை. பிதாவின் சித்தத்தை செய்வதற்கே நான் வந்தேன்னு சொன்னாரு. அப்ப அவருடைய ராஜ்யமானது இந்த பூமிக்குரிய ராஜ்யம் இல்ல, பரலோகத்துக்குரிய ராஜ்யமா இருக்கு. 2ஆம் வருகையில அவர் ராஜாவாக வரப்போகிறார். அதை தான் நம்ம மேற்கொண்ட வசனங்களை பார்க்கும்பொழுது, என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரிய ராஜ்யம் அல்ல அப்படின்னு சொல்றார். அப்போ நம்ம மீண்டுமாக பழைய பகுதிக்கு போகலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். பிசாசு அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதான் இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்கள், சாத்தான். அப்போ 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் படிச்சுட்டேன். 9வது வசனத்தை வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவில்லை. தேவன், பிதாவாகிய தெய்வம் இயேசு கிறிஸ்து, அவரை ஏத்துக்கிற எல்லாரும் இயேசுவை ஆண்டவரா தெய்வமா ஏத்துக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டம், ஒரு தீர்மானம், ஒரு நோக்கத்தை வச்சிருக்காரு. அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருது. இந்த கண்ணால நம்ம பார்க்கவில்லை, இந்த இருதயத்தால நம்ம யோசிக்கல, மனசளவுல சிந்திக்காத பெரிய காரியம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த காரியத்தை இப்பொழுது நான் சொல்ல போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம், புதிய ஏற்பாடு, பைபிள்ல ரெவலேஷன் சொல்லுவாங்க. அந்த புஸ்தகத்துல 21வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. அப்போ இந்த பூமி, இந்த வானம் அழிய போகுது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். 2வது வருகையாக வரும்பொழுது அவரு குழந்தையா வராம ராஜாவா வருவார். எல்லாரையும் நியாயம் விசாரிப்பார். எல்லாருக்கும் தக்க நல்லவங்களுக்கு பலன் தர வராரு, தீயவர்களுக்கும் பலன் தர வராரு. அப்போ இந்த பழைய வானம் பழைய பூமி ஒழிந்து புதிய வானம் புதிய பூமி வரும். அப்போ 2வது வசனத்தை வாசிக்கிறேன். யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறதை கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அதாவது புதிய எருசலேம், பரலோக ராஜ்யம் இறங்கி இந்த பூமியில வரப்போகுது. இந்த பழைய பூமியில, இந்த பழைய பூமியை அழித்து புதிய வானம் புதிய பூமி மறுபடியும் உருவாக்குவார். புதிய எருசலேம் வரும். இன்றைக்கு நம்ம பார்க்குற எருசலேம் இல்லை, அந்த எருசலேம் அவருடைய ஆட்சி மட்டுமே நடக்கும். இன்றைக்கு இஸ்ரேலை சுற்றி அநேக போராட்டங்கள் நடக்குது. ஆனால் அவர் கொண்டு வர அந்த புதிய எருசலேம்ல தீமை இல்லை, பாவம் இல்லை, அழுகை இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை. எங்கும் அவருடைய பிரசன்னம் இருக்கும். சூரியன் சந்திரன் இல்லை, இயேசு கிறிஸ்துவே ஒளியா இருப்பார். அங்கே மகிழ்ச்சி, துதி, ஆடல் பாடல், சந்தோஷம், களிப்பு அங்கே இருக்கும். அந்த ராஜ்யத்துக்கு கொண்டு போக தான் சிலுவையில் மரிச்சார். ஏன்னா நம்ம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் பரலோகத்துக்குரிய சொத்து உள்ளவர்கள். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டால் நமக்கு அந்த பரலோகம் நிச்சயம். சொத்து உள்ள ஒரு மிகப்பெரிய சொத்து என்றால் அது நம்ம தான். இயேசு கிறிஸ்து இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால், அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நித்தியத்துக்கு வரைக்கும் நம்மளை நடத்தி கொண்டு சொர்க்கத்துக்கு, நம்ம மற்ற புஸ்தகத்தில் சொல்கிற பிரகாரமாக முஸ்லீம்,
பகவத்கீதை சொல்ற பிரகாரமாக சொர்க்கம் என்பது இதுதான் உண்மையான சொர்க்கம். சந்தோஷம், சமாதானம், பரிசுத்தம், தீமை இல்லாத ஒரு வாழ்க்கை, தெய்வத்தோட 24 மணி நேரமும் செலவிடுற ஒரு வாழ்க்கை சொர்க்கம். குரான்ல சொல்ற பிரகாரமான சொர்க்கத்தை தேவன் தரப்போவதல்ல. பகவத்கீதையில சொல்ற மாதிரி சொர்க்கம் அப்படிப்பட்ட சொர்க்கம் அல்ல. வேதத்தின்படி, பைபிள் படி பேசுகிற சொர்க்கம் பரிசுத்தமான, அவருக்கு விருப்பமுள்ள, தீமை இல்லாத, பாவம் இல்லாத ஒரு சொர்க்கத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்க இருக்கிறார். அந்த ராஜ்யம் அவர் இருப்பார், நாமளும் அவரோட சேர்ந்து அரசாளுவோம். அப்படிப்பட்ட ராஜ்யத்துக்கு தேவன் நம்மளை அழைக்கிறார். இந்த சிறிய வேத வசனத்தின் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.